கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலும் கண்கள் முடி செபிப்போம். என் அன்பு பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இசப்பா, எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குறையா. கல்வ ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹாவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்குறோம். இயேசுவி நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். இந்த நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 41 அதிகாரத்தில் 8 வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அதனால் நீ பயப்படாதே அப்படிங்கிறார் ஆண்டவர். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிற ஒரு வாசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ என் தாசனாக இஸ்ரவேலே அப்படிங்கிறார். அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். அந்த உணர்வு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். என் தாசனாகி இஸ்ரவேலே அப்படிங்கிறான். தெரிந்து கொண்ட யாக்கோப்பே. அவர் இறங்கி எல்லா மக்களையும் தேடி வரல, தெரிந்து எடுக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னைக்கு தெரிந்து எடுக்கிறார். அவர் தெரிந்து எடுக்காமல் எந்த பிள்ளைகளும் அவருடைய வேதத்தை என்ன செய்ய முடியாது, கையில் தூக்க முடியாது. யாராக இருந்தாலும் சரிதான், ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரிதான், விசுவாச குடும்பங்களாக இருந்தாலும் சரிதான், அவர் அழைத்ததுனால, அவர் தெரிந்து கொண்டதுனால தான் இன்றைக்கி கையில் எடுத்துக்கிறாங்க, வேதத்தை எடுக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எத்தனையோ வருஷம் நம்ம நல்லா இந்து குடும்பத்தில் இருந்தேன். அப்போ தாயின் கருவிலே உருவாக்கப்பட்டதுனால தேவனுடைய கண்கள் நம்ம மேலே இருந்ததுனால ஆண்டவர் ஒரு வயசு வரும்போதும் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக நம்மளை நினைச்சிடார், மீட்டு எடுக்கிறார். அப்போ பயங்கரமான பிரச்சனைகள் மத்தியில் கடந்து போய் அந்த நாட்களில் எல்லா இடத்துக்கும் போய் எனக்கு விடுதலை கிடைக்கல. அடுத்து கர்த்தருடைய பிள்ளைகள் அழைத்து வந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை கொடுத்தார். அப்புறமா ஆண்டவர் வழி நடத்தினார். நிறைய காரியங்களுக்கு ஆலயம் மீட்டிங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு உற்சாகத்தை தந்து ஆண்டவர் நமக்கு நினைச்சிட விடுதலை கொடுக்குறார். அதனால் தேவ பிள்ளைகள் யாராந்தே தான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிற நம்ம தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். அதான் முக்கியம். கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டால் தான் நினச்சி முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தேவராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். எல்லோரும் வேதத்தை எடுத்தவங்கள்லாம் தேவராஜ்யத்துக்குள்ளே போக முடியுமான்னு அது சந்தேகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாஞ்சிய தாகம் இருக்கணும். ஆண்டவர் அறிகிற அறிவில் வாஞ்சி தாகம் இருக்கும். அப்படி தான் நான் சகைவு இருந்தேன். சகைவு கூட நான் வேதத்தில் பார்க்கும்போது அந்த 19ஆம் அதிகாரத்தை கூட சகைவு என்ன செஞ்சார்னா, வாஞ்சையோடு இயேசுவை யாருன்னு சொல்லி பின்பற்றுறதுக்கு பின்னால் ஓடி வரார். சகை இயேசு எப்படிப்பட்டவரோ என்று 19ஆம் அதிகாரம் 3 வசனம் பார்த்தீங்கன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் பார்த்தீங்கன்னா இயேசு எப்படிப்பட்டவரோ பார்க்க வகை தேடுகிறான். சகை அவன் வசதியில் குறைஞ்சவனே கிடையாது. ஆனாலும் இயேசுவை பற்றி ஆராய்ச்சி பார்க்குறான். இயேசு வாராருன்னு கேள்விப்பட்டோன்னா அந்த பாதியில் நினைச்சிடறாரு. சகையும் மாறாரு. அந்த இடத்துல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்குறதுக்கு தான் ஓடி வரார். அன்பு தேவை அந்த வாஞ்சியை ஆண்டவர் பார்க்குறாரு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அறிகிற அறிவு இருக்கணும், வாஞ்ச தாகம் இருக்கணும். அப்படி இல்லாமல் ஏன்னா தோணும்னு சொல்லி ஏதோ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஏதோ அழைத்து போகணும், கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம பைபிள் படிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும் அப்படின்னு இல்லை. தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். லீதியாலின்னு கூட பார்த்தீங்கன்னா பவுலுசீலாவும் அங்கே இருந்துச்சு. நாங்கள் தேவனை பற்றி அவங்க சொல்கிறாங்க, சுவிசேஷம் சொல்கிறாங்க. அங்கே லீதியால் இருக்கா. அப்போ சொல்ல 16ஆம் அதிகாரத்தில் லீதியா என்ன செஞ்சால் நிறைய பிள்ளைங்களோடு என்ன செஞ்சுக்கிட்டா ரத்தாம்பரம் அந்த துணிமை அங்கே விற்றுட்டு வராங்க. நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்களை விற்றுட்டு வராங்க. அங்கே அவங்க 2 பேரும் பவுலுசீலாம் பிரசங்கம் பண்ணும்போது அந்த இடத்துல லீதியா என்னச்சுன்னா உட்காருதா. அந்த எல்லோரும் உட்கார்ந்தாங்க. அதனால் லீதியா கவனமாக கேட்டான்னு சொல்லி பைபிளில் போட்டு ரொம்ப கவனமாக இருந்தாலாம். லீதியா கவனமாக கேட்கும்போது ஆண்டவர் லீதியாளின் இருதயத்தை திறந்திருக்கிறார். அப்போது ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய பாதத்தில் வரும்போது தேவ சத்தத்தை கேட்குறதுக்கு ரொம்ப கவனம் செலுத்தணும். அந்த கவனம் இருந்தால் தான் நம்ம நினச்சி ஆண்டவரை அறிகிற அறிவினால் நம்ம நிரப்பப்பட முடியுமே தவிர, நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கவனிக்கும் போது தான் அது நினச்சி தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் தங்கும். லீதியாளின் இருதயத்தை திறந்தது போல் கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தையும் திறப்பார். நான் தேவனுடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும்போது எந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வந்தாலும் கூட கவனமாக நம்ம கேட்கணும். என்கிட்ட ஆண்டவர் நம்மகிட்ட பாடல் மூலிமா பேசுவார், கர்த்தருடைய வார்த்தையின் மூலிமா பேசுவார், ஊழியக்காரங்க மூலிமா பேசுவார். நிறைய காரியத்தில் அவர் யார் மூலியமாக பேசுவார் பாருங்க. நான் ஆண்டவர் அந்த நல்ல ஆண்டுகள் போயிருக்கேன். பிரசங்க அப்போ தான் 1-2 பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போனா ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறேன். அந்த இடத்துக்கு நான் ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண தான் போகிறேன். வீட்டு கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். அவங்க சின்ன வீடு தான், சபை மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தாங்க.
அதுக்கு மெசேஜ் கொடுக்க போகிறேன். அப்போ செய்தி கொடுக்கணுன்னாலே பயமாக இருக்கும் எனக்கு, ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ பயந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வந்து அவங்க குட்டி பிள்ளை நின்னா, வேலை எத்தனை வயசு இருக்கும் அவளுக்கு, ஒரு 4-5 வயசு இருக்கும், 4 வயசு தான் இருக்கும். அதில் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் வந்து வழியாக நினச்சினேன், போகும்போது எக்கான்னு சொல்லி கூப்பிட்டு பேசுனாங்க. அப்போ வண்டியை நிப்பாட்டிட்டு நின்று அவங்ககிட்ட பேசுகிறேன். அப்போ நின்று எக்கா இங்கே தான் இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என் மனசு வந்து பயமாக இருக்குது, பிரசங்கம் பண்ண பயமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த பிள்ளைகிட்ட அவங்க சொல்கிறாங்க, என் மகன் இப்போ வசனம்லாம் சொல்லுவா, நல்லா சொல்லுவா, நீங்கள் கேளுங்க அப்படின்ட்டு வசனம் சொல்லுமா, ஆண்டிக்கு வசனம் சொல்லு, நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படிங்கிற வசனம் சொன்னேன். எனக்கு இன்றைக்கி அதை மறக்க முடியாது. அவள் இன்றைக்கி வாலிபன் ஆகிட்டான். ஆனால் நீ பயப்படாதே உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லும்போது என்கிட்ட இருக்கிற பயத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டிகிட்டு போய் இந்த சின்ன பிள்ளை மூலிமா அவர் பேசுகிறாரு பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ அழகாக பேசுகிறாரு பாருங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு போவையும் அவங்க வெளியே வரவழைச்சி ஆண்டவர் அந்த சின்ன பிள்ளை வசனம் சொல்ல வச்சு அந்த வசனத்தின் மூலம் நீ பலப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறார். அப்போ ஆண்டவர் வந்து எங்கே நிறைஞ்சிருக்கிறாரு. அதனால் ஒவ்வொருங்களுடைய மனசுல இருக்கிற காரியங்களை அவர் அறிகிறார். அதனால் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான் இருதயம் லீதியாக வந்து ரொம்ப கவனமாக கேட்குறா. அதனால் ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை திறந்தது போல் உங்களுடைய இருதயத்தையும் கற்று திறக்கணும்னா நீங்களும் தேவனுடைய வார்த்தையை கவனமாக நீங்கள் கேளுங்க. ஏதோ ஏன்னா ஆலயத்துக்கு போனோம் ஏதோ வந்தோன்னு சொல்லியிருக்காம கவனமாக நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இருதயத்தை அவர் திறப்பார் ஆண்டவர். அது மாத்திரம் இல்லை, சகையை பார்த்தீங்கன்னா இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வகை தேடுறான். அந்த வருஷம் 3ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான்னு சொல்லி போட்டிருக்கு. அவனுக்குள்ள மனுஷனாக இருந்தாலும் கூட, வசதி நிறைஞ்சவனாக இருந்தாலும் கூட, அந்த மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யறான், ஒரு மரத்து மேலே போய் ஏறி என்ன செய்யறான், பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டு போய் ஏறுறான் பாருங்க. யாராவது இப்போ உள்ளவங்களை யாராவது மரத்து மேலே ஏறி யாராவது வராங்கன்னா, ஒரு பெரிய தலைவர்கள் வராங்க அப்படின்னா மரத்து மேலே போய் யாராவது இப்போ ஏறுவாங்களா, இப்போ யாருமே ஏற மாட்டாங்க, வெட்கப்படுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து பாருங்கன்னா சகி வந்து வளர்த்தி ஆள் வந்து குள்ளனாக இருந்தபடினால ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் போய் ஏறி நிற்காம பாருங்க. அந்த வாஞ்சியை தான் அன்று பார்க்குறாரு. அந்த மனுஷன் வந்து ரட்சிக்கப்பட்டார் பாருங்க. அப்போ பாருங்கள் எவ்வளவோ மக்கள் பின்னால் போகிறாங்க. அவர் ஏசப்பா ஊழியம் செய்த காலத்தில் நிறைய மக்கள் அவர் பின்னால் போகிறாங்க. ஆனால் எல்லாம் ஒரு கூட்டமாக தான் போகுது. சாப்பாடு அவர் எங்கேயும் சாப்பாடு போகிற இடத்துக்கு போயாச்சுன்னா சாப்பாடு எங்கேயும் கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல சாப்பாடும் கிடைக்காதனால பின்னாலே இருந்துச்சு நாங்கள் ஓடுறாங்க. ஆனால் அந்த மனுஷன் மட்டும் ஒரு அவனுடைய இருதயம் இருந்துச்சு. அவங்க சரிய இருதயம் மட்டும் ஒரு அதிசயமான ஒரு இருதயம். இவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்க வந்தான். இவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்க வந்தான். அந்த வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அவர் போகிற வழியிலேருந்து ஒரு மரத்து மேலே ஏறி இருந்து ஆண்டவரை பார்க்குறான். அப்போ ஆண்டவருடைய இருதயம் என்னச்சுது, ஒருத்தர் நம்ம தேடி வந்து நிற்கிறேன். எவ்வளவோ கூட்டம் வரட்டுமே, பெருங்கூட்டம் வரட்டுமே, அந்த பெருங்கூட்டத்தில் கூட ஆண்டவருடைய மனசை டச் பண்ணலை. அந்த சகை வாஞ்சியோடு ஓடி வரும்போது ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை பார்த்து என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த அத்திமர அந்த இயேசு அந்த இடத்துல வந்தபோது 5ஆம் வசனம், அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகிவி நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு என்ன செய்யணும் வரணுங்கிறார். அப்புறம் அவ்வளோ கூட்டம் இருக்குது. அந்த தெரு வழியாக எத்தனை தெரு வந்தார தெரில. ஆனால் எந்த வீட்டுக்கு ஆண்டர் போகல. அவன் வாஞ்சியோடு பார்க்காம பாருங்க. யார் எப்படிப்பட்டவர் யார் எவருங்கிறது ரொம்ப மனசுக்குள்ளே வச்சுக்கிட்ட ஏறின பாருங்க. அது ஆண்டவர் மனசுக்கு தெரிஞ்சிட்டு நம்மளை ரொம்ப நம்ம தேடி இந்த பையன் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சிடாருன்னா உடனே சகைவு நீ இறங்கி சீக்கிரம் இறங்கி நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சொல்லுவார். அப்படி 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா சகை நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி ஒரு இருதயம் வந்துட்டு அவனுக்கு. இந்த உலகத்தில் ஒன்றுமே வேண்டாம், எனக்கு ஏசப்பா இருந்தால் போதும், அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு. அப்படி எண்ணம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி இருக்குதா? ஏசப்பாவே எனக்கு போதும்னு சொல்ல முடியுமா? சொல்லுமா? அப்படிப்பட்ட காரியம் நமக்கு மனசில் வருதா? இல்லையா? அதான் தேவ பிள்ளைகளை யாரும் தான் நம்மளுடைய இருதயத்தை அதான் ஆண்டவர் சொன்னார். நான் இருதயத்தை பார்க்குற ஆண்டவர் அப்படிங்கிறாரு. இந்த இருதயத்தை பார்த்து தேவன் வழி நடத்துவார். எவ்வளவோ மக்கள் எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசலாம், எவ்வளவோ நடிக்கலாம், எவ்வளவோ அவருக்கு நடிப்பு ட்ரெஸ் போடாமே நடிப்பாங்க நிறைய பேர். அப்படியே அழகாக நடிப்பாங்க, அழகாக பார்ப்போம். என்ன நடிப்பேன் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசிச்சு, இப்போ பார்த்தோன்னா உடனே கண்ணீர் வடித்து ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க. இது இந்த உலகம் வந்து என் நடிப்பு உலகம் தான். அந்த உலகம் வந்து உண்மையிலே நான் சொல்கிறேன், இது சாசு உலகம். அவன் நடிச்சுக்கிட்டு தான் அலைவான், அவனுக்கு வேறு வலையே கிடையாது. ஆனால் ஆண்டவர் வந்து நீதியின் தேவன், நீதியும் கரம் பிடிச்சி நடத்துகிற தேவன். அவர் வந்து எல்லாத்தையும் சரியாகத்தான் கரெக்ட் பண்ணுவார். அவருக்கு வந்து அவருக்கு நடிக்க தெரியாது. என்னடா இப்படி தான் அந்த உலகத்தில் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்திருக்கேன், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவர் நல்ல பாதைகளை வந்து கற்றுக் கொடுக்க தான் இயேசு அந்த உலகத்துக்கு வந்தார்.
நல்ல பாதைகளை கற்றுக் கொடுக்கணும். இப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்க வந்திருக்காரு. இந்த உலகம் வந்து பொய் உலகம் தானே, பிசாசு உலகங்கிறனால அந்த அவனுக்கு தகுந்தாக நடிப்பாங்க ஜனங்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை வந்து நம்ம நடிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது, நடிக்கிறவே கூடாது. நடிக்கிறதுல பிரயோஜனமும் இல்லை. ஏசப்பாக்கு வந்து அதை பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு அது அருவருப்பான காரியங்கள். ஆனால் தேவ பிள்ளைகளை ஆராய்ஞ்சுதான் நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன். நீதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாக தான் வேதம் ஒரு உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லி போட்டிருக்குது. அவர் உண்மையாக உறுதியாய் பற்றி கொண்ட ஜனமும் அவரையே நம்பியிருக்கிறதுனால பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் இருக்கிறார். அப்போ அவர் உறுதியாய் பற்றி கொண்ட பூரண சமாதானம் கண்டிப்பாக உண்டு. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், கிறிஸ்டின் தான், கிறிஸ்தவ தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத அன்று விருப்பப்படவே மாட்டார். தேவன் விரும்புகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து தேவனுக்கு ஏற்ற விதமாக நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பி அவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும்போது தான் அவருக்கு பிடிக்கும். அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அந்த காரியத்தை செய்யணும். நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரோ அப்படி இருக்கு நம்மளை மாற்றணும். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆண்டவர் அது விரும்பலை. என் ஜனங்கள் என் அறிவு இல்லாமல் சங்காரமாக்குறாங்கன்னு தான் போட்டிருக்கு. என் ஜனங்களுக்கு வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்து அவங்க அந்நிய காரியமாக தான் பார்த்தாங்க அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்பெல்லாம் என்ன சொல்கிறது, அந்நிய காரியமாக பார்த்தாங்கன்னு தான் ஆண்டவர் வசனம் சொல்லும்போது, அப்போ நம்ம எப்படி வாசிக்கிறோம் வேதத்தை, நம்ம எப்படி தியானிக்கிறோம். வேத வசனம் வந்து எல்லாம் 100க்கு 100 உண்மை. அவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறாரு. அது இன்றைக்கும் ஜீவனோடு தான் ஆண்டவர் இருக்கிறார். நான் எப்படின்னு சொல்லுவேன்னா, நான் இப்போ எங்கள் ஜெபக்குழுக்குள்ள கூட அன்றைக்கி ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தார். என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஜெபக்குழுக்குள்ளே நீங்கள் வாரீங்க, வரும்போது நான் வந்து உட்காந்துருப்பேன். அப்போ நீங்கள் வாரீங்க, நான் உங்களை பார்ப்பேனா பார்க்க மாட்டேனா. அதே மாதிரி தான் ஏசப்பாவுடைய ஊழியத்தில் அவருடைய ஆலயத்துக்குள்ளேயோ அவர் ஜெபிக்கும் போதோ நம்ம முன்னால் வந்து உட்காந்துருவார். ஆலயத்துலேருந்து அவர் என்ன ஆல்டர்லேருந்து அவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். நமக்கு அது தெரியாது. தேவ தூதர்கள் நிறைஞ்சு தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் கர்த்தர் தூதர்கள் என்ன செய்வாங்க, நிறைஞ்சு தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு அது தெரியாது. நம்ம ஏதோ போகிறோம், சட்டை காலரை தூக்கி விட்டு போகிறோம், நம்ம ஏதோ சேலையை வரைச்சி கட்டிட்டு போகிறோம், நம்ம தான் எல்லாத்தையும் சாதிப்போங்கிறது ஒன்றுமே இல்லை. எல்லாம் தேவனாய் கர்த்தர் அதிக காலத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியே செய்கிற தேவன் அதுக்குன்னு சொல்லி ஆட்களை அமைச்சு சரி பண்ணிக்கிட்டே இருப்பார். அதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாராக இருந்தாச்சு தான் ஆண்டவர் என்ன செய்ய நமக்கு முன்னால் வாராருங்கிற உணர்வு இருக்கணும். ஆண்டவர் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறாருங்கிற உணர்வு இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். தேவனை முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கணும். முழு பலத்தோடு தேவனத்தில் அன்பு கூறணும். அதுதான் வேதம் கூறுகிறது. நம்ம அது ஏதோ பைபிளில் எழுதி கொடுத்துருக்குறாங்க அப்படிலாம் நம்ம கை கொள்ள முடியுமா? நம்மளும் அப்படிலாம் முடியாது. கை கொள்றதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கிறதுனால ஆண்டவர் வசனம் எழுதி கொடுத்துருக்குறாரு. எல்லா மனிதர்கள் வந்து இதெல்லாம் செய்யணும்னு தான் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் கை கொண்ட ஆண்டவருக்கு நட்டம் கிடையாது, என்ற உங்களுக்கு தான் நட்டம். நீங்கள் ஆண்டவரை பயபக்தியோடு அவர் எழுதி கொடுத்துருக்க வசனத்தை கை கொண்டு அவருக்கு உண்மை உத்தமத்தோடு பின்பு தொடர்ந்து போனால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போயிடலாம். இல்லை நான் அப்படிலாம் 100க்கு 100 அவருக்கு கீழ்ப்படிய முடியாது அப்படின்னு சொல்லி நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் அக்கறையில் தான் தள்ளப்படுங்க. நரகத்துக்கு தான் உங்களுக்கு இடம் நரகம்தான். அதனால் நீங்கள் வந்து தெய்வ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான் கர்த்தர் பயந்து நடந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போய் இந்த உலகத்தின் மாயைகளை வந்து முன்பாக வைக்காமல், இந்த உலகத்தின் மாயெல்லாம் பொய்யான உலக மாயை, இந்த உலக மாயைக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களை ஒப்பு கொடுக்கக்கூடாது. அதுலேருந்து வெளியே வரணும். அதில் நீங்கள் வெளியே வந்தால் தான் என்ன செய்ய முடியும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய முடியும். அந்த சகை பாருங்கள், அவர் எல்லாம் சொல்ல ஆண்டவர் அநியாயம் யார்கிட்டையாவது அநியாயமாக நான் வாங்கியிருந்தா நாளை தனியாக நான் திரும்ப கொடுத்துருதேன்னு தான் சொன்னார். நாளை தனியாக நான் கொடுத்துருந்தேன், எனக்கு நீர் போதுன்னாரு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ ரட்சிப்பு ஒரு குடும்பத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். தேவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தா அதுக்கு கீழ்ப்படியணும். தேவ சித்தாட்டம் வசனம் சொல்லியிருக்கோம், என்னுடைய சித்தத்தைப்படி செய்கிறவங்க தான் என்னுடைய சகோதரனும் சகோதரியுமாக இருக்கிறாங்க, என் தாயுமா இருக்காங்க அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. அவருடைய சித்தம் என்ன, நம்மளை அழைச்சிருக்கிறாரா, பரிசுத்தமாக இருக்கிறதே தெய்வ சித்தம், எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுகிறதே தெய்வ சித்தம். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் தெய்வ சித்தமாக இருக்கா சித்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி அறியணும், ஆண்டர்கிட்ட பேசணும். அப்படி இல்லாமல் நம்ம மனம் விரும்பினபடி இருந்தோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் தேவனுக்கு நீங்கள் பயந்துடுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருங்க. என்கிட்ட அவர் எங்கே போனாலும் நம்ம கூட இருக்கார். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ போகும் இடம்லாம் தேவநாயகத்தை உன்னோட நான் இருப்பேன்னு இருக்கிறாரு. அப்போ நம்மளோட கூட இருக்கும்போது நமக்கு ஏன் அந்த பயம், பயமே இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதேன்னு தான் சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா, பயப்படாதேன்னு சொன்னார்.
வசனத்தை நம்ம பார்த்தோம்னா அதில் போட்டிருக்குது, என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பே, என் சிநேகிதனாகி ஆபிரகாம் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையில் இருந்து உன்னை அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் வெறுக்க மாட்டார், யாரையுமே வெறுக்க மாட்டார். அறியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் அவங்களை மறுபடியும் என்ன செய்வார், தூக்கி நிறுத்துவார். மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். இந்த குயவன் கையில் இந்த எரேமியாவில் கூட அந்த 18ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனம் போட்டிருக்கோம். அந்த குயவன் கையில் இருக்க அந்த பாத்திரம் கெட்டு போயிடுச்சு, அந்த மண் கெட்டு போயிடுன்னு சொல்லி உடனே வேறு பாத்திரமாக அவர் செய்ய ஆரம்பிச்சிடுவார். வேறு பாத்திரமாக செய்வார். அதுக்காக அவர் அழிக்க மாட்டார். அவர் அழிக்கிற தேவனா இல்லை. நமது முதல் அழைப்புக்கு நம்ம அழைப்புக்கு நம்ம சரியாக தேவகாரத்தில் ஒப்பு கொடுக்கலன்னா அடுத்தாக்கில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் அந்த மண்ணை நினச்சி மறுபடி வேறு ஒரு பாத்திரமாக கத்தனை வளைஞ்சி எடுக்கிறது தான் வேதத்தில் பார்க்குறோம். 18ஆம் அதிகாரத்தில் கூட என்ன போடுக்குன்னு கேட்டிங்கன்னா 3 அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாயிற்று அப்படிங்கிறார். வேறு பாத்திரமாக வணைகிறான். அப்போ அந்த வேறு பாத்திரம் வணையும் போது அவன் குயவன் கையில் இருக்க களிமண்ணை பொழுது நம்ம நினச்சிடும் இருக்கிறோம். அந்த வசந்த 6 பார்த்திங்கன்னா, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண், குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இப்போ இஸ்ரவேல் வீட்டார் தான் யார்? நம்ம. கர்த்தர் சொல்கிறார், இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண், குயவன் கையில் இருக்கிறது போல் நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் கையில் தான் இருக்கிறோம் எல்லாருமே. அதனால் அவருக்கு அந்த பாத்திரம் கெட்டு போச்சுன்னா அது அப்படியே தூரப்படலை. அவர் வேறு பாத்திரமாக செய்கிறார். வேறு பாத்திரமாக ஆண்டவர் அணைஞ்சு எடுக்கிறார். அதனால் முதல்ல அவர் பார்வைக்கு நலமானபடி செய்ய விரும்பியிருப்பார். எப்படினாலும் இந்த பாத்திரத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம தூக்கி வெளியே போடக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் அவர் கெட்டுற வேறு பாத்திரம் அணைஞ்சு எடுக்கிறார். அதான் களிமண் தான் இஸ்ரவேல். அப்போ குயவன் தான் ஆண்டவர். அவர் கையில் தான் நம்ம இருக்கோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 18ஆம் அதிகாரத்தில் 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனால் தேவ பிள்ளைகளாகிய யாராக இருந்தாலும் சரி தான் தேவனுடைய கரத்தில் நம்ம இருக்கிறோம். அவர் வணைஞ்சி இருக்கிற விதமாக எடுக்கும்போது நமக்கெல்லாம் இது லாய்க்கப்படாது, சரிப்படாது அப்படின்னு சொல்லி நம்மளாம் அப்படி பரிசுத்தமாக ஆக முடியாது. ஆண்டவர் அழைப்புக்கெல்லாம் அவர் மாதிரிலாம் நம்மளை பரிசுத்தமாக இருக்க முடியாது. நம்மளெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நரகத்துக்குரியவங்களாக போயிடுவீங்க. ஆண்டவர் அசட்டை பண்ணுறவங்களா போயிடுவீங்க. ஆண்டவர் நியாயத்தூர் பண்ணைக்கு என்னை அசட்டை பண்ணவர்களே என்னை விட்டு அகன்று போங்கல் அப்படின்னு சொல்லிடுவார். அக்கிரம சிந்தைக்காரர்களே பாரு. அப்போ அப்படி வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம அவர் வெட்கப்பட்டு போய் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க. என் ஜனங்கள் என் சத்தத்துக்கு என்ன செய்வாங்க, செவி கொடுப்பாங்கன்னு தான் இந்த வசனம் போட்டிருக்கோம். இந்த 51 இதில் ஏசாயா 51 அதிகாரத்தில் 4 பார்த்தீங்கன்னா, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனிங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்கள் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார். என் நீதி சமயமாக இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் ஏசாயா 51 சொல்லியிருப்பார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை யாராம் தான் அப்படியே சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து தேவ சித்தம் வச்சுருப்பார். நம்ம சித்தத்துக்கு விலகி போகும்போது தேவ நியாயத்திற்கு நாள் அன்னைக்கு நம்மளை நினச்சிவார்னா என்னை விட்டு அகன்று போங்கன்றவார். அக்கிரம சிந்தைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கன்றவார். அதனால் தேவ பிள்ளைகளாக கர்த்தருக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படணும்னா பைபிள் வசனம் போட்டிருக்கு. அவருக்கு சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு 11 கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுங்கன்னு தான் போட்டிருக்கு வசனம். பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு 98ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா 98 95 தெரியல. அதில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் பரிசுத்த அலங்காரத்தோடையும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், அவருக்கு முன்பாக நடுக்கத்தோடு காணப்படுங்கன்னு இருக்கும். அதனால் கர்த்தரி பிள்ளைகளாகி நம்ம பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம கர்த்தரை தொழுது, நம்மளுக்கெல்லாம் பரிசுத்தமெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் அது பிசாசு சொல்கிற வார்த்தைகள். நீங்கள் ஞானமாக தேவ சமுத்திரம் விழுந்து கிடந்து உண்மை அறிகிற அறிவை எனக்கு தாங்க ஏசப்பா, நல்ல ஞானத்தை எனக்கு தாங்க ஏசப்பா, அறிவு தாங்க ஏசப்பா,
புத்தியை தாங்க ஏசப்பா, விவேகத்தை தாங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் ஆண்டர்கிட்ட கேட்க கேட்க தான் ஆண்டவர் தருவார். நீங்கள் கேட்கணும், ஞானத்தை தாங்கப்பான்னு கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஞானத்தை கேட்குறவங்களுக்கு அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஞானத்தை கேளுங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்னிடத்தில் கேட்கறவன் தான் யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் போட்டிருக்கு. அதனால் கேளுங்க கேளுங்க. யாராக இருந்தாலும் சரி தான் என் ஞானத்தை எல்லாம் வயசானவர்கள் கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாலிப பையனாக இருந்தாலும் சரி தான், சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் நடுத்தர வயசாக இருந்தால் தான் ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லைப்பா, குடும்பத்தை நடத்த ஞானத்தை தாங்க, ஊழியத்தை செய்ய ஞானத்தை தாங்க, ஆண்டவரே நான் ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவார். அதனால் ஞானத்தை தருவார். நீங்கள் கேளுங்க, யாருக்கும் பச்சைப்பத்தம் இல்லாமல் அவர் தருவார். அதனால் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல அறிவை தாங்கப்பா, புத்தியை தாங்கப்பான்னு நீங்கள் கேளுங்க. அதனால் தேவ பிள்ளைகள் யாருக்காவது நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், டெய்லி கேட்பேன். எனக்கு புத்தியை தாங்க, அறிவு தாங்க, எனக்கு எப்படி நடக்கும்னு சொல்லித்தாங்க அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் கர்த்தருடைய பிள்ளை யாராக இருந்துச்சு தான் பட்சபாதம் இல்லாத தேவர். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டார். எல்லா பிள்ளைகளும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அதில் வேதம் கூறுகிறது, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனம் போட்டிருக்கு. இன்னும் 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணி நீதியின் வலது கருத்தினாலே தாங்களே. கடைசியில் என்ன, நீதியின் வலது கருத்தினாலே கர்த்தர் தாங்க வரார். உண்மை உள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், நம்மளை நீதியாக நடக்க வச்சுக்கிற தேவன். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் கர்த்தர் நம்மளை நீதியே நடக்க பண்ணுவார். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார், கர்த்தர் வழி நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எதையும் குறித்து பயப்படாதீங்க, நீ பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாருக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்கிற காரியம் நீ பயப்படாதேன்னு சொல்லுவார். எந்த ஆகாரை பார்த்து கூட சொல்லுவார், ஆண்டவர் நீ பயப்படாத, ஆகாரே உனக்கு என்ன நடந்தது, ஏன் பயப்படுற என்னென்ன. அப்போ குழந்தையின் சத்தத்தை கேட்டார். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் கேட்குற கழிவு நீ பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்லுவார். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் பயப்படாதீங்க, தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது அந்த 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆபிரகாமுக்கு ஏசப்பாவுக்கு ஆபிரகாம் சந்ததிய சிநேகிதன். அப்போ சிநேகிதனாகிய சந்ததின்னு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறாரு. அதனால் நம்ம ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிறதுனால தேவ பிள்ளைகளாக யாராக இருந்துச்சு தான் விசுவாசத்தில் பலப்படுவோம். விசுவாசம் கொண்ட ஆண்டவர் முன்னால் இருக்கிறாரு. விசுவாசம் நமக்கு இருக்கணும், நமக்கு பலன் அளிக்கிறவர்னு பார்க்கணும். கர்த்தர் நம்மளை கரம் பிடிச்சி நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு. வலது கரத்தை பிடிச்சி நான் உனக்கு நடத்துவேன் இருக்கிறாரு. வலது கரத்தை ஆண்டவர் கையில் கொடுங்க. நீங்கள் பிடிச்சிக்கோங்கப்பா, நீ சரியான பதில் நடத்துங்கப்பான்னு கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டர்கிட்ட கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளை பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். கண்களுடன் செபிப்போ. சர்வல தேவன், இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் சப்பா. இந்த வெளியில் கர்த்தாவே, எங்களை நீர் அழைத்த தேவனப்பா, நீர் உண்மையுள்ள தேவனப்பா, ஸ்தோத்திரப்பா. நாங்கள் தகப்பனே இந்த உலகத்தில் இருக்கிறோம் ராஜா. அந்த உலகத்திலிருந்து நீர் எங்களை தெரிந்தெடுத்துக்கிறீங்க. உமக்கு நன்றி இசப்பா. நன்றி கர்த்தாவே, கோடான கொடி நன்றி இசப்பா. உங்கள் பிள்ளைய நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி இசப்பா. நாங்கள் சரியான பாதையில் நடக்கணும் ஐயா. என்னை தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை சரியான பாதையில் நடத்தும் அப்பா. அப்படியும் கத்த செய்ய போகிற வேண்டுமா நான் செபிக்கிறேன் இசப்பா. அந்த உலகம் எங்களை இழுக்கக்கூடாதப்பா. அந்த உலகத்தின் பாதையிலேருந்து எங்களை உங்களுடைய அன்புக்குள்ளாக நீ நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்கிறேன். கர்த்தருடைய நாமும் மகிமைப்படட்டும். ஆண்டரை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிப்பினால் அலங்கரிங்க ஏசப்பா. சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. எல்லா மக்களுடைய கண்ணீரையும் தொடங்க. குடும்பத்தில் பிரச்சனை இருக்க பிள்ளைகளுடைய பிரச்சனையெல்லாம் நீக்கி போடுங்க. ஆண்டர் எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.